அருமையான நண்பர்களே, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பேசுகிறாங்க, உங்களுக்கு நாகர்கோயிலா எப்படி தெரியுது? உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியுது. எப்போமாவது ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிற நம்மகிட்ட பேச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு மெட்ராஸா, அதாவது சென்னையா எப்படி தெரியும்? உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியுது. இதே மாதிரி தான் பேதுரு அரண்மனை முற்றத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீயும் அந்த இயேசுவின் சீடர்களில் ஒருவர் தானே? இல்லையே, அரண்மனை மண்டபத்தில் இருக்கிற அப்பவும் சொல்கிறாங்க பேதுருவை பார்த்து, நீயும் இயேசுவின் சீடர்களில் ஒருத்தன் தானே? இல்லை, நான் அதெல்லாம் கிடையாது. அடுத்தாப்புல அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கும்போது அங்கேயும் பேதுரு இருக்கிறாரு. அப்பவும் ஒரு வேலைக்கார ஒரு பெண்மணி வர்றாங்க, பேதுருவை பார்த்து, நீங்களும் அந்த இயேசுவின் சீடர்களை ஒருவர் தானே? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, அதாவது உன்னுடைய பேச்சு அந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அவருடைய பேச்சு மாதிரி தான் உன் பேச்சு இருக்குது. ஆகையினால நீயும் இயேசுவின் சீடர்களை ஒருத்தர் தான், உன் பேச்சு அதை ஒத்தி இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல இவருக்கு ஒன்றுமே ஓடலை. இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, பேதுருடைய பேச்சு இயேசுவை பிரதிபலித்தது. பேதுருடைய பேச்சு இயேசுவை பிரதிபலித்தது. நம்முடைய பேச்சுக்களும் நடக்கைகளும் யாரை வெளிப்படுத்துகிறது? நன்றி.